கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 9:23 இப்படியாக சொல்கிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவரை பின்பற்றுகள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் வேதவசனம் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் தன்னைத்தானே வெறுக்கிற அந்த அனுபவம் இருக்க எல்லா மனிதருமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தன்னை நேசிக்கிறவர்களாக தான் காணப்படுகிறோம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, தன்னைத்தானே வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தன் சிலுவை என்று சொல்லும்போது அது பாடுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது, பிரச்சனைகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் சிலுவை என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிலுவை ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த பாடுகள் மத்தியிலே நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்கிறோமா என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக பாடு. இப்படி இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஒரு முக்கியமான தகுதி என்ன என்று பார்க்கும்போது, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவர் மூலமாக, ஆண்டவரை நம்புகிறது மூலமாக வருகிற பிரச்சனை, போராட்டங்களை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை நூடாய் நாம் வாழும்போது ஆண்டவருக்கு பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் என்று வேதவசனம் சொல்லி. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்கும்போது நிறைய இடங்களில் நாம் இல்லை. நம்மை வெறுக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதில்லை. அதே சமயத்தில் நாம் ஆண்டவர் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குறைவாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த கால வேளையில் அந்த காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறனால் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மூலமாக ஒருவேளை இந்த ஜீவனை இழந்தாலும் அந்த ஜீவனை அவன் ரட்சித்துக் கொள்வான்னு சொல்லப்படுகிறது. இந்த வாழ்க்கைக்குள்ளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக காணப்படும் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்கிறபடி நான் இந்த கால வேளையில் அந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை நாமே ஆண்டவர் சமூகத்தில் கொடுப்போம். தன்னைத்தானே வெறுக்கிறவர்களாய், அது மாத்திரமல்ல அனுதினமும் ஆண்டவரை நேசிக்கிறதுனால, ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால வருகிற எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சகித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து ஒருவேளை மறிக்கிற தருவாயிலும் ஆண்டவருக்காக மறிக்கவும் தம்மை ஒப்புக்கொடுக்கிறவர்களாக மாறும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் வேதவசனம் தெளிவாக சொல்லி, இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று சொல்லி. அதனால் இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால. ஆனால் வரப்போகிற மகிமை இதை காட்டிலும் பெரிதாய் காணப்படுகிறதுனால அந்த மகிமைக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்கு வாழ்ந்து கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.